நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுமா, தரமான மருந்துகள் வேணுமா, முக்கியமா அரசு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நல்ல ட்ரீட்மெண்ட் வேணுமா, டிவிக்கு ஓட்டு போடுங்க. இது எல்லாம் நடக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? வரப்போற ஏப்ரல் 23 2026 2026 நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். முக்கியமான நாள்ங்கிறத ஒரு வரலாறு காணப்படுற நாள் அது. அந்த வரலாறு எழுத போறது யாரு? நாமதான். நாம முடிவு பண்றதுதான். நம்மளோட இந்த கையில இந்த ஒத்த விரல இந்த ஆள்காட்டி விரல தான் அன்னைக்கு நாம யார் அப்படிங்கிறது காட்டப்படும். அன்னைக்கு ஒரு நாள் யாருக்கும் வளர்ச்சி கொடுக்காம வளர்ச்சி கொடுத்து கிடைக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லை. சுயமரியாதையை இழந்து கிடைக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு தேவையில்லை. அன்புக்கு எவ்வளவு அடிமையா இருக்கலாம். ஆனா நம்மளோட சுயமரியாதையை இழந்து எங்க நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையோ அங்க நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்குது? இப்போ இருக்கிற நாட்டுல நம்மளுக்கு சுத்தமா மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நம்மளுக்கு தலைவர்கள் அன்பு கிடைக்கிறோம்? அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா இனிமேல் அடுத்த வரப்போற அந்த அரசுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்ட போறாங்க. அந்த அன்பை நம்ம அனுபவிக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னா, நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நம்மளாம் ஓட்டு போட வேண்டிய சின்னம் டிஜிட்டல் சின்னம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் எல்லாத்தையும் வணக்கம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான தேர்தல் வர நேரத்தில் மக்கள் நடிச்சுப்பாங்க. அந்த தலைவர்கள் வந்து நல்லா அழகா ஏசி பார்த்து உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 2026 தலைவரை அழைச்சிக்கிறாங்க. அப்புறம் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு தலைவரை பார்க்க பார்க்கிறாங்க. அவங்களுக்குள்ள அழைச்சிக்கிட்டு விட்டுருங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் மட்டும் பார்க்க பார்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒருத்தர் நல்லது பண்ண வந்தா, ஒருத்தர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தா, ஒருத்தர் மக்களுக்கு எப்பவுமே நல்லது நினைக்கிறேன்னு நினைச்சா அவரை எப்படி அனுப்புவீங்களா? இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்களா? இப்படிதான் நெருக்கடி கொடுப்பீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ பார்த்திருக்கீங்களா? நான் கூட பிக் பாஸ்ல பார்த்திருக்கீங்களா? அந்த பிக் பாஸ்ல அடிக்கடி ஒரு சொல்லுவாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பிகாஸ் அந்த பிக் பாஸ் ஷோல மொத்தம் 60-70 கேமரா தாங்க இருக்கணும். இப்ப இருக்கிற மற்ற தலைவர்கள் சொல்றேன், நீங்க செய்யல இங்க கோடி கணக்கான கேமரா பார்த்து தான் இருக்காங்க. ஒளியவும் முடியாது. எல்லாரும் கண்ணால நீங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்து தான் இருக்கிறாங்க. எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு நெருக்கடி, இதெல்லாம் கொடுக்கிறாங்க. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையை கொடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வீரத்தோடையும் தைரியத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் இன்னும் அதிகமா மக்களை நேசிக்கிறோம். இன்னும் அதிகமான வேகத்தோடையும் மக்களை நோக்கி வந்துருக்காங்க நம்ம தலைவலி. அதே மாதிரிதான் நம்ம மக்கள் ஒன்றும் சொல்றது கிடையாது. அவர் எந்த வேகத்தில் அவங்களை நோக்கி வராங்களோ அந்த மக்களும் அவரை நோக்கி அதை விட டபுள் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதனால வரப்போற ஏப்ரல் 23 அன்னைக்கு நம்மளோட பொருளாதார வாக்கு எல்லாத்தையுமே முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலெக்ஷன் அன்னைக்கு உங்க வாக்குச்சாவடிக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் முக்கியமா நீங்க எல்லாருமே முடிவோட போவீங்க. அங்க கடைசி நிமிஷத்துல உங்க மனசை மாத்த பார்ப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லலாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நாங்க முடிவு பண்ணிட்டோம். முக்கியமா உங்கள் கைகள் கரைப்படாம பார்த்துக்கோங்க. உங்க கைகள்ல கரைப்படக்கூடாது. ஆனா இந்த விரல்ல மட்டும்தான் கரைப்படணும். எல்லாருடைய ஆதரவும் நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ, ஓட்டு உரிமை இருக்கோ, அவங்க எல்லாருமே அன்னைக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு போய் டெஃபினட்டா ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க வெளிக்கட்டாயமா சொல்லுங்க. வெயிலா இருக்குது,
காலையில கூட்டமா இருக்கும். நான் மத்தியானம் போறேன். மத்தியானம் உச்சி வெயிலா இருக்குது. நான் ஒரு 4-5 மணிக்கா போறேன். 4-5 மணி ஆகணும். இப்ப கடைசி ஒரு கூட்டமா இருக்கும் விடு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்க கையோட கொடுத்து நீங்க ஓட்டு போட கூட்டிட்டு போங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ எலெக்ஷன் பார்த்துக்கோங்க. நானும் என்னோட அனுபவத்தை இந்த வயசுக்கு நான் நிறைய எலெக்ஷன் பார்த்துட்டேன். நீங்க பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எலெக்ஷன் எல்லாம் என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்ல, எலெக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் இல்ல, அதனாலதான் ஓட்டு போட போல, அதுக்குள்ள நான் வீட்டுல போய் பணம் பார்க்கிறப்பா அப்படின்னு சொல்ற கூட்டத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில முதல் முறையா எனக்கு ஏன் ஓட்டர் ஐடி வரல, எலெக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் ஏன் இல்ல அப்படின்னு எல்லாரும் சண்டை போட்டு ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும்னா அது இந்த 2026 எலெக்ஷன்ல மட்டும்தான். இப்ப ஒரு புரட்சியை உண்டாக்குற ஒரு தலைவர் யாரு? அப்ப அந்த தலைவர் ஒரு நல்ல தலைவர் தானே. அவரை கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்தை நம்ம உட்கார வைக்கிறோம் தானே. நம்மளாம் ஆகணும்னு சொல்றோம். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்பதான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ள முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலாமா சொல்லியிருக்காங்களா இல்லையா? நான் அவங்களுக்கு தான் ஒரு பதில் சொல்றேன். கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறேன். A chief minister is not someone who rules the people. A chief minister is someone who serves the people. அதாவது ஒரு முதலமைச்சர் மக்கள் ஆட்சி செய்யறதுக்கோ அவங்க அதிகாரத்தை காட்டுறதுக்கோ வர்றது கிடையாது. ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அப்படி ரத்தத்திலையும் எண்ணத்திலையும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற அந்த விஜய ஒரு தடவை நாங்க எத்தனை 1000 தடவை இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பதவியை நம்ம உட்கார வைக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அதான் இப்ப ஒரு விஷயத்தை முடிச்சாங்களா, இப்ப வந்தாரு, அதுக்குள்ள எப்படி முதலமைச்சர். இன்னொரு விஷயம், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு. அண்ணே வணக்கம். வணக்கம். அவருக்கு என்ன அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு அவரை நம்ம அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்க முடியும். அவர் இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறாங்க, நம்ம வீட்டுல 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த குழந்தை 12th வந்தோடனே இல்ல 10th வந்தோடனே ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்பாங்க. ஏன்னா நான் 10th ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், ஸ்டேட்லயே நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, இப்பதானே முதல் டைம் படிக்கிற, அது குழந்தை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆயிடணுமா, ஒரு 2-3 தடவை ஃபெயில் ஆயிட்டு வா.